உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி க்யூட்டாக சாஃப்டாக பப்பட் பன் இல்லைனா பபிள் பன் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். இந்த பன் ரெடி பண்ணிவிட்டு இது மேலே பட்டர் கார்லிக் தடவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த பன் ஓவன் இல்லாமையும் ரெடி பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 100 ml பால் சேர்த்துக்கலாம். பால் ரொம்பவும் சூடாக இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கை வச்சா சூடு தெரியணும், அவ்வளோதான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஈஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதும் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட இதே மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க பால், முட்டை இதுவே மாவு பிசைகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். முதல்ல ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கையில் பட்டர் தடவிட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவை நல்லா எல்லா பக்கமும் பஞ்ச் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே லைட்டாக பட்டர் தடவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ 1 மணி நேரம் கழித்து மாவு நல்லா டபுளாக ரைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி அதில் இருக்க ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது இப்போ ஒரு ஒர்க் ஏரியாவில், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கல்லில் மாற்றிக்கலாம். இப்போ இதை தேய்ச்சி ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வளர்த்தெடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். இப்போ ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வரா மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீஸையும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு இந்த பேனில் பேக் பண்ண போகிறோமோ அதில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தான், பட் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் 1 by 1 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி சைஸ் பேன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் 1 hour ரெஸ்ட்டில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டபுளாக ரைஸ் ஆகி வந்திருக்கும். இது மேலே இப்போ பால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் பால் நல்லா ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அவனில் வைக்கிறீங்கன்னா 180க்கு 20 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக பேக் ஆகிடும். அப்படி இல்லை பேனில் வைக்கிறீங்கன்னா பேனை 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆகி நல்லா ஆறினதும் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் கார்லிக்கை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு இப்போ குழந்தைங்க விளையாடுற பப்பட் கேம் மாதிரியே இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இதை இப்போ உங்களுக்கு பட்டர் கார்லிக் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி அதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.